இந்தியா வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு நம்ம கேட்கும்போது, நம்ம சாதாரணமா என்ன நெனைப்போம்? சீப்பான டாய்ஸ், லைட்டு, ஃபோன், கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள தான் நம்ம சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா உண்மையான பிரச்சனை அது கிடையாது. இங்க உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம நாட்டுல இருக்கிற ஃபேக்டரிஸ் எல்லாத்தையுமே ரன் பண்றதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்க உண்மை. எக்ஸாம்பிள்க்கு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், மிஷினரீஸ், கெமிக்கல்ஸ், டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸ், நம்ம மருந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், ஏன் சோலார் பேனல், பேட்டரி தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவோட இம்போர்ட் டேட்டாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பார்க்க போகிற டேட்டா சைனாலேருந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டையும் ரா மெட்டீரியல்ஸையும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டேட்டாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த டேட்டாவை பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் 43%, கெமிக்கல்ஸ் 44%, மிஷினரிஸ் 40%, கம்ப்யூட்டர்ஸ் 40%, நம்ம மருந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் 73.7%. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு தான் நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு நம்ம சைனாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. அதனால தான் இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டர் ஸ்ட்ராங்காகவும் தெரியுது, அதே சமயம் வீக்காகவும் தெரியுது. எதனால அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது அது நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அதே சமயம் அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது அது நமக்கு வீக்கான விஷயம். இங்கே இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை அசம்பிள் பண்ணலாம். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸை இந்தியாவிலேயே தயாரிப்போம். அதுக்கப்புறமா ஸ்லோவாக அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், டெக்னாலஜி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே போகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட பிளானாக இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ரன் ஆகணும் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு சைனா தேவை. ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சைனாவோட டிபெண்டன்சியை கம்மி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிளான். அதெல்லாம் ஓகே. இப்போ நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டார் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டார் வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ப்ரூஃபே எலக்ட்ரானிக்ஸ் தான். நம்மளோட எக்ஸ்போர்ட் டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் 1.9 லேக் க்ரோர்லேருந்து 12 லேக் க்ரோராக வளர்ந்துருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் 38,000 க்ரோர்லேருந்து 3.3 லேக் க்ரோராக வளர்ந்துருக்கு. மொபைல் ஃபோன் ப்ரொடக்ஷன் 18,000 க்ரோர்லேருந்து 5.45 லேக் க்ரோராக வளர்ந்துருக்கு. மொபைல் ஃபோன் எக்ஸ்போர்ட் 1,500 க்ரோர்லேருந்து 2 லேக் க்ரோராக வளர்ந்துருக்கு. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே சாதாரணமான விஷயம் கிடையாது. உண்மையாகவே எலக்ட்ரானிக் செக்டரில் இந்தியா ரொம்பவே மேலே வந்திருக்காங்க. மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்கில் எதுலெல்லாம் இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எதுலெல்லாம் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஒரு மொபைல் ஃபோனை அசம்பிள் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதுலெல்லாம் இந்தியா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே சமயம் அந்த மொபைல் உருவாக்குறதுக்கு தேவையான சிப், டிஸ்பிளே, சென்சார்ஸ் அதை உருவாக்குறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இதில் எல்லாத்தையுமே இந்தியா ரொம்பவே வீக்காக இருக்காங்க. ஸோ போக போக இதில் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். எலக்ட்ரானிக் செக்டரில் மேனுஃபேக்சரிங் வளர்கிறதுக்கு ஆப்பிள் கம்பெனி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஐஃபோன்ஸ் இந்தியாவிலேருந்து தான் நிறையவே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஏன் யூஎஸ்க்கு கூட நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாக்ஸ்கான், டாடா எலக்ட்ரானிக்ஸ் இந்த 2 கம்பெனி தான் ரொம்பவே பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாடா எலக்ட்ரானிக்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட 75,000 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இந்தியன் கவர்மெண்ட் என்ன சாதிச்சு காட்டியிருக்காங்க அப்படின்னா, கரெக்டான கவர்மெண்ட் பாலிசியும் டிமாண்டும் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டு எங்களால் இந்தியாவை வந்து எக்ஸ்போர்ட் ஹப்பாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட் இங்கே சாதிச்சு காட்டியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், சோலார் பேனலாக இருக்கட்டும், பேட்டரிஸாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் நம்ம ஃபைனல் அசம்பிளியில் தான் ரொம்பவே பெரிய ஆளாக இருக்குமே தவிர அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், பார்ட்ஸ் எல்லாமே நம்ம மித்த கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இங்கே முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, சைனா எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறத ரியல் சேலஞ்ச் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே தப்பான ஒன்று. இங்கே இந்தியாவோட ரியல் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கு நான் ஒரு கண்ட்ரி எந்த அளவுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே முதல் சேலஞ்சு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். அப்படிங்கும்போது இன்கேஸ் ஃபியூச்சரில் நம்மளோட மேனுஃபேக்சரிங் ரொம்பவே பெரிய லெவலில் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தேவையான ரா மெட்டீரியலாக இருக்கட்டும், பார்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம சைனாலேருந்து அதிக லெவலில் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே தான் ரியல் ட்விஸ்டே இருக்குது. ஃபியூச்சரில் நமக்கும் சைனாவுக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, சைனா வந்து இந்த ரா மெட்டீரியலாக நான் உனக்கு தரமாட்டேன், நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டார் என்ன ஆகும்? அதனால தான் ஃபியூச்சரில் நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணாமல் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்தியாவிலே தயாரிக்கிற மாதிரியான ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் எலக்ட்ரானிக் செக்டரில் இந்தியா எந்த அளவுக்கு மேலே வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இப்போ செமிகண்டக்டர் விஷயத்தில் இந்தியா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். மொபைல் ஃபோனை உருவாக்குறது ஒரு விஷயம், ஆனால் அந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே இருக்கிற சிப்பை உருவாக்குறது எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளோட மேனுஃபேக்சரிங் ஜேர்னி அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் இது குறிக்குது. ஆல்ரெடி அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் கட்டுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. குஜராத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சிப் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட்டை வந்து கட்டிட்டு இருக்காங்க. அசாமில் செமிகண்டக்டர் சிப் எல்லாத்தையுமே பேக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி அங்கே கட்டிட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் மைக்ரான் டெக்னாலஜிஸ் இந்தியாவில் ஆல்ரெடி அவங்களோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது போக இந்தியாவில் இன்னும் நிறைய செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரிஸ் கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது. இந்தியா ஆல்ரெடி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னதான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்து இருந்ததா பார்க்கணும். இங்கே தான் மக்கள் ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கணும். இப்போ தான் நம்ம 1-2 ஃபேக்ட்ரி இங்கே கட்டியிருக்கோம். அது போக சில ஃபேக்ட்ரியில் நம்ம இன்னும் கட்டிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நம்ம இந்த செக்டரில் ரொம்பவே பெரிய ஆளாக வந்துடும் அப்படின்ட்டு நம்ம நினச்சிடக்கூடாது. இன்னும் இந்தியா பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு செமிகண்டக்டர் சிப்பை டிசைன் பண்ணுறதுல நம்ம இன்னும் பெரிய ஆளாக வேண்டியிருக்கு. ரிப்பேர் பண்ணுறதுக்கான சப்போர்ட் வேணும். அது போக நம்ம சிப்பை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான சப்ளையர் நெட்வொர்க்கை நம்ம இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ தான் இந்தியா வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜையே கிராஸ் பண்ணியிருக்காங்க. இனி அவங்களோட ஜேர்னி எப்படிலாம் போக போகுது அப்படிங்கிற விஷயத்த காலம் தான் பதில் சொல்ல போகுது. மருந்து தயாரிக்கிறதுல இந்தியா வந்து எந்த லெவலில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கிற ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாருமே மருந்து தயாரிக்கிறதுல ரொம்பவே பெரிய ஆளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸ்க்கு இந்தியாவில் இருந்து தான் கம்மியான விலைக்கு மருந்தை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாருமே இன்டர்நேஷனல் ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியாவில் உருவாக்குற மெடிசனை அமெரிக்கா, யூகே, யூரோப்பில் போய் நம்ம விற்கணும் அப்படின்னா அவங்க எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்மளோட இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்மளோட ஃபார்மா செக்டாரில் நிறையவே நல்ல விஷயங்கள் இருக்குது. இங்கே நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம பெரிய லெவலில் மெடிசன்ஸ் எல்லாத்தையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம சைனாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம மருந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸில் கிட்டத்தட்ட 73.7% சைனாவிலேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த அதே வீக்னஸ் தான் இங்கேயும் இருக்குது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்க்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம மருந்து தயாரிக்கிறதுக்கு நம்ம சைனாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 191 ரா மெட்டீரியலை இந்தியாவிலே தயாரிக்கிற மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ போக போக சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கிற சுச்சுவேஷனை இந்தியன் கவர்மெண்ட் கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நம்புவோம். சோலார் பேனல்ஸ், பேட்டரி இதை உருவாக்குறதுல இந்தியன் கம்பெனிஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சோலார் பேனலை பற்றி பார்க்கலாம். சோலார் பேனல் இண்டஸ்ட்ரியில் இந்தியா ரொம்பவே பெரிய ஆளாக வளர்ந்துருக்காங்க. சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரிங்கில் இந்தியாவோட கெப்பாசிட்டி 172 ஜிகாவாட்ஸ். ஸோ உண்மையாகவே இது ரொம்பவே பெரிய விஷயம். என்னதான் நம்ம பெரிய லெவலில் சோலார் பேனல் எல்லாத்தையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம வந்து இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு சோலார் செல்ஸாக இருக்கட்டும், வேஃபர்ஸ், பாலிசிலிகான் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் நம்ம வந்து இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, சோலார் வேஃபர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம 100% இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பாலிசிலிகான் 100% நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சோலார் செல்ஸ் கிட்டத்தட்ட 80%க்கு மேலே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ சோலார் பேனல் உருவாக்குறதுக்கு தேவையான முக்கியமான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு அது நல்லதில்லை. பேட்டரி மேனுஃபேக்சரிங்கில் இந்தியா வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்க்கலாம். ஏசிசி பேட்டரி PLI ஸ்கீம் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீமை வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் 18,100 crore நம்மளோட பட்ஜெட்லேருந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா நம்மளால் 50 ஜிகாவாட்ஸ்க்கான பேட்டரி மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியை வந்து உருவாக்க முடியும். இதில் 40 ஜிகாவாட்ஸ்க்கான டெண்டரை வந்து நம்மளோட கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர், ஃபேக்டரி எல்லாமே சீக்கிரமாக கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ரியல் கொஸ்டின் மார்க்கே இருக்குது. நமக்கு கிடைச்ச டேட்டா படி கவர்மெண்ட் அலோகேட் பண்ண அமௌண்ட்டில் வெறும் 3,237 crore மட்டும் தான் செலவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் 1 ஜிகாவாட்கான பேட்டரி கெப்பாசிட்டியை மட்டும் தான் நம்ம கட்டி முடிச்சிருக்கோம். ஸோ ஃபைனலாக நம்மளோட கவர்மெண்ட்டோட பிளான் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பெருசாக தான் இருக்குது. ஆனால் ரியாலிட்டியில் அதோட ப்ராசஸ் ரொம்பவே ஸ்லோவாக தான் நடக்குது. சைனா வந்து பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ரொம்பவே பெரிய ஆள். நமக்கு கிடைச்ச டேட்டா படி உலகத்துக்கு தேவையான எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேட்டரியை சைனா தான் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80% சைனால இருந்தால் உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேட்டரிஸ்க்கு தேவையான கேத்தோட் மெட்டீரியல்ஸ் 85% எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனோட் மெட்டீரியல்ஸ் 90% எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் இந்தியா வந்து சைனாவோட இங்கே காம்படிஷனே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சைனா வந்து ரொம்பவே பெரிய ஆளாக இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியா வந்து சைனாவோட ஃபுல் பேட்டரி ஈகோ சிஸ்டமோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு பேட்டரியை தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சைனா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு தேவையான மினரல்ஸாக இருக்கட்டும், மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், செல்ஸ், மிஷின்ஸ், சப்ளையர்ஸ், டெக்னாலஜி இந்த மாதிரி எல்லாத்தையுமே சைனா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி தான். ஒரு வழியா நம்ம இந்த வீடியோவோட ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டர் சைனா இல்லாமல் சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாது. நம்மளோட மேனுஃபேக்சரிங் ரன் ஆகணும் அப்படின்னா நமக்கு சைனா தேவை. நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத நம்மளால் ஃபியூச்சரில் கம்மி பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதுக்கான வேலையை இந்தியன் கவர்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்கில் ரொம்பவே பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா வெறும் ப்ராடக்ட்டை வந்து நம்ம அசம்பிள் மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கான பார்ட்ஸையும் நம்ம இந்தியாவிலே தயாரிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம மேனுஃபேக்சரிங்கில் ரொம்பவே பெரிய ஆளாக வளர முடியும். நான் சொல்லணும்னு நினைக்க வேண்டிய விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.